இயேசு அதை கிராஸ் பண்ணி போகிறதற்கு அவர் மன கடினமுள்ளவர் அல்ல. அதை நீங்க வாசிச்சுட்டே இருந்தீங்கனாலே இயேசு அந்த குருடர்களை பார்த்த பொழுது இயேசு மனதுருகின்னு போட்டிருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 29வது வசனம் முதல் 34வது வசனம் வரைக்கும் உள்ள வேத பகுதியை நாம் கர்த்தருடைய கிருபையினால் சிந்திக்கப் போகிறோம். அதை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதில் சில கருத்துக்களை நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு கிறிஸ்து ஊழியத்தில் எப்பொழுதுமே திரள் கூட்டமான ஜனங்கள் இருந்தாங்க. இப்போ அவங்க எல்லாருமே அவருக்கு பின்னாடி போனாங்க. பல நோக்கங்கள் இருந்தது. இயேசு கிறிஸ்து இடத்துல அவருக்கு பின்னாடி போனால் நம்ம நல்ல உபதேசங்களை கேட்கலாம். அவர் நல்ல உண்மைகளோடு கூட பேசுகிறார். ஒருவேளை நம்மை சுகப்படுத்துவார். நம்மளுக்கு ஒரு சமாதானமாக இருக்கிறது. இவர் தான் ஒரு தீர்க்கதரிசி ஆகிய ஒரு மனிதன் என்று சொல்லி பலவிதமான நோக்கங்களோடு கூட இயேசு கிறிஸ்துவை பின் செல்கிற ஒரு கூட்டம் எப்போதுமே இருந்தது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அந்த மாதிரி ஒரு கூட்டம், அப்படி ஒரு ப்ரொசஷன், ஒரு ஊர்வலம் அப்படி இயேசுவை மையப்படுத்தி போய்கொண்டிருக்கும் பொழுது வழி அருகே 2 குருடர் இருக்கிறாங்க, உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த 2 குருடர்களும் அவங்க அரசல் புரசலா கேள்விப்படுறாங்க. பொதுவாகவே இந்த கண் பார்வையற்றவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு செவி திறன் ஜாஸ்தியாக இருக்கும், அதிகமாக இருக்கும். ஆகவே அந்த நடக்கிறவர்கள் பேசுகிற காரியங்கள், ஒரு கூட்டமாக போகிறாங்க என்பதெல்லாம் அவங்க நல்லா அறிந்திருப்பாங்க. ஆகவே அவங்க கேள்விப்படுகிறாங்க, இங்கே யார் போய்கிட்டு இருக்கிறா, என்ன காரியம் என்று சொல்லலாம். அவங்க கேள்விப்பட்டு அவங்க கூப்பிடுறாங்க, ஆண்டவரே தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டாங்க. எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவங்க எந்திரிச்சு அவரை பின்தொடர்ந்து சென்றாங்க என்றெல்லாம் இல்லை. அது ஒரு கூட்டம் அவரை பின்னாடி ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கு. இவங்க எப்படின்னு சொன்னா, இருந்த இடத்துலயே தாவீதின் குமாரனே ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டாங்க. இயேசுவை கூப்பிடுறாங்க. ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கூப்பிடும் பொழுது பார்த்தீங்கன்னா, அங்க சத்தத்தை அதிகப்படுத்துறதுனால அவங்க கூப்பிடுகிறது இந்த ஜனங்களுக்கு எரிச்சலா இருக்கு. ஆகவே ஜனங்கள் அதட்டுறாங்க. ஒருவேளை நான் இப்படி யோசிக்கிறேன், இயேசு கிறிஸ்துவை இந்த குருடர்கள் கூப்பிட்டதுனால அந்த ஜனங்கள் அதட்டுறாங்க. ஒருவேளை ஒரு நியாயாதிபதியோ அல்லது ஒரு வேத பாரகரோ, ஒரு பரிசேயரோ, அல்லது யூத மதத்தின் ஒரு தலைவரோ, அல்லது அந்த மாதிரி ஒரு ஹை ப்ரொஃபைல்டு பீப்புள், ஒரு நல்ல பணக்காரனோ இயேசுவை கூப்பிட்டா இந்த மாதிரி அதட்டிருக்க மாட்டாங்க. அப்போது இந்த குருடர் இயேசுவை கூப்பிடுவது அவங்க அந்த ஜனங்களுக்கு ஒரு தேவையில்லாத ஒரு காரியமாய் தெரிகிறது. அவங்களுக்கு பிடிக்கவில்லை. இயேசு எப்படி அவர் ஒரு வேலையாக ரொம்ப போய்கிட்டு இருக்கிறாரு ஊழியத்தின் காரியத்தில், இவங்க என்ன சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அதட்டுகிறார்கள். ஆனால் ஜனங்களுடைய அதட்டுதல் ஜனங்களுக்கு பிடிக்காம போனாலும் கூட இந்த 2 குருடர் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அது எதுவுமே அவங்க காதுல விழல. மக்களுடைய ஒப்பீனியனுக்காக அவங்க எதையும் கூட்டல, குறைக்கல. அதுக்கு பதிலா அதிகமாய் கூப்பிட்டார்கள் என்று சொல்லி போடப்பட்டிருக்கு. அதிகமாய் கூப்பிட்டாங்க. அப்படி கூப்பிட்டதுனாலதான் இயேசு நின்று என்று சொல்லி நம்ம கேட்க முடியும். அந்த வேதத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா இயேசு நின்று அப்படின்னு போட்டு பாருங்க. அப்போ இயேசு நடந்து போய்கிட்டு இருக்கிறாரு. அவருக்கு பின்னாடி ஒரு கூட்டம் போய்கிட்டு இருக்கு. எந்த விதமான நன்மையும் அங்க நடக்கல. பீப்புள் ஆர் ஜஸ்ட் ஃபாலோயிங் ஜீசஸ். ஓகே, பட் இங்க இந்த குருடர் அவங்க கேள்விப்பட்டது மாத்திரம் இல்லை, அவங்க தே ரைஸ்டு தேர் வாய்ஸ். உட்கார்ந்த இடத்துல தான் இருக்கிறாங்க, அங்கேயும் இங்கேயும் போகலை. அவங்க தெரியும் இப்படிலாம் போனால் அதற்ற இந்த ஜனங்கள் ஒருவேளை அவங்கள மிதிச்சு கூட கீழே தள்ளிடுவாங்க. ஏன்னா இந்த 2 குருடர்கள் ஜனங்களால் அற்பமாக எண்ணப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் இவங்களுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தா,
அவங்க கூப்பிடுகிறாங்க, தடை ஏற்படுகிறது. இன்னும் அதிகமாய் கூப்பிடுறாங்க. அவங்க அந்த தடைகளை தாண்டிட்டாங்க. அந்த தடைகள் அவங்கள ஒன்றும் செய்யலை பாருங்க. ஆகவே இயேசு நின்று, அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறது உண்மையான ஒரு காரியம்தான். நீ ஜபிக்கிறது ஒரு சரியான ஒரு காரியம்தான். அந்த ஜபத்தில் நீ கேட்கிறதும் சரியான ஒரு காரியம்தான். ஆனால் அதற்கு தடைகள் வரும் என்பதை நீ மறந்து போகக்கூடாது. வேத புஸ்தகத்தில் ஜபங்களுக்கு நிறைய தடை வருகிறது. நிறைய தடை. பிசாசனுடைய வேலையே அதுதான். சூழ்நிலைகளை மாற்றுவான். அந்த நீங்கள் கேட்குற காரியம் கிடைக்காது என்பதாக எல்லா காரியங்களையும் அவன் உருவாக்குவான். உங்களுடைய மன தைரியமே போயிடும் சூழ்நிலைகளை எல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னான். ஆனால் இங்கே இயேசு நிற்கிறார். இப்போ பாருங்க, அவர் நடக்கிறாரு, பின்னாடி ஜனங்கள் நடக்கிறாங்க. இங்கே 2 பேர் உட்காந்துருக்கான். உட்காந்த இடத்துலேருந்து ரைஸ் பண்ணி வாய்ஸை வச்சே கூப்பிடுறேன். நிற்கிறாரு. இது எதுக்காக நான் சொல்கிறேன்னு சொன்னால், கர்த்தருடைய பிள்ளைகள் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பெரிய ப்ரிவிலேஜ் என்ன அப்படின்னு சொன்னால், அங்கும் இங்கும் அலசல் அடிப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸ்டே வேர் யூ ஆர். நீ எங்கே இருக்கிறியோ அந்த இடத்துல மூவ் பண்ண வேண்டியதில்லை. பட் ரைஸ் யுவர் வாய்ஸ் அண்ட் கால் அப்பான் த லார்ட். ஆண்டவரை நோக்கி நீ கூப்பிடு. உனக்கு தடை வர்ற மாதிரி தெரியுதா? கர்த்தர் காட்டுகிற வழி என்ன? இந்த நாளின் தியானத்தின் மூலமாக உன்னுடைய வாய்ஸை ரைஸ் பண்ணு அதிகமாய். இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் எப்படி ஜெபிச்சார் நமக்கு தெரியும் இல்லையா? அவர் மன கிளேசத்தோடு தான் ஜெபிச்சாரு. ஆனால் ஒரு கட்டம் வரும்பொழுது பாருங்க, அவர் பலத்த சத்தத்தோடு, உரத்த சத்தத்தோடு அவர் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். ஏன்? சூழ்நிலைகள் அவரை அழிக்குது. கடைசி நேரம் நெருங்கிக்கிட்டு இருந்து அவருடைய ஆத்துமா அங்கலாய்க்கிறது. பயந்து இல்லை, தேவனுக்கும் தனக்கும் ஒரு பெரிய பிரிவினை ஏற்பட போகிறதே என்பதை அவர் உணர்ந்து, அருமையானவர்களே, அப்போ அந்த மாதிரி ஒரு இக்கட்டான காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது, போராட்டங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது, ஒரு பெரிய அற்புதத்துக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது 100% ஒரு உண்மையை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க, நிச்சயமாய் தடைகள் உண்டு. உங்களை சோர்ந்து போக பண்ணுகிற அநேக காரியங்கள் நடக்கும். ஆனால் அந்த நேரத்தில் தேவன் காட்டுகிற வழி என்ன தெரியுமா? ரைஸ் அப் யுவர் வாய்ஸ். உன் சத்தத்தை அதிகப்படுத்து. அவங்க அதிகமாக கூப்பிட்டாங்க. இயேசு நின்று. இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய ஜெப வேளையில் தனியாக நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்முடைய சத்தத்தை அதிகப்படுத்தி ஆண்டவர் கவனிக்கும்படி நம்ம ஜெபிக்கும் பொழுது இயேசு அதை கிராஸ் பண்ணி போகிறதற்கு அவர் மன கடினம் உள்ளவர் அல்ல. அதை நீங்கள் வாசிக்கிட்டே இருந்தீங்கனாலே இயேசு அந்த குருடர்களை பார்த்த பொழுது இயேசு மனதுருகின்னு போட்டிருக்கும். அவர் மனதுருக்கத்தோடு தான் போயிட்டுருக்கிறார். He is so compassionate. மனதுருக்கம் உடையவர். ஆகவே அவர் பாருங்க, அவர்களை தம்மிடத்தில் அழைத்து ஒரு விசேஷமான ஒரு காரியத்தை அவர் செய்கிறார். அழைத்து ஒரு கேள்வி கேட்குறார். என்னப்பா இவ்வளவு சத்தம் போட்டு கூப்பிடுறீங்களே, அதிக சத்தமாக கூப்பிடுறீங்களே, தடையெல்லாம் மீறி கூப்பிடுறீங்களே, உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள்? உங்கள் மைண்டில் என்ன இருக்குது? நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறேன். அவங்களுக்கு குழப்பமே கிடையாது. அவங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்குது. அவங்க வாழ்வாதார பிரச்சனை இருக்குது, குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது. அவங்க இது வரைக்கும் அவங்க உலகத்தையே பார்க்கல அந்த கண்ணால். காசு கிடையாது, பல பிரச்சனைகள் இருக்கிறது. பிச்சை எடுக்கிற சூழ்நிலை தான். ஆனால் அவங்க தெளிவாக இருந்தாங்க பாருங்க. ஒரே ஒன்று தான் அவங்களுடைய பிரச்சனை. எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்றார்கள். எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு டிசிஷன் பாருங்களேன். ஒரு முடிவு. இதுதான், குழப்பமே இல்லை. ஒருவேளை ஆண்டவர் நம்மகிட்ட நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் நம்ம பல காரியங்களை கேட்டுக்கிட்டு இருப்போம். பல பொருளாதாரத்தை பேசுவோம், வியாதியை பற்றி பேசுவோம், பிள்ளைகளை பற்றி பேசுவோம், பேர பிள்ளைகளை பற்றி பேசுவோம். இது இருங்காண்டவரை கொஞ்சம் மறந்துடுச்சு, வெயிட் பண்ணுங்க, ஐயோ ஏதோ ஒன்று சொல்ல நினச்சனே அப்படின்னு சொல்லி பல காரியங்களை பேசுவோம். பட் அது அவ்வளவு சரியான ஒரு ரிசல்ட்டை கொண்டு வராது. ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் யுவர் ப்ராப்ளம். உனக்கு முதல்ல நீங்கள் உடனே ஐயோ ஒரு ப்ராப்ளத்தை நான் ஃபிக்ஸ் பண்ணணுமா, மற்ற ப்ராப்ளத்தை நான் சொன்னால் டோன்ட் வரி. 2வது 3வது அடுத்தடுத்து 1 by 1 சார்ட் அவுட் பண்ணலாம். கர்த்தர் இவ்வளோதான்ப்பா செய்வேன் அப்படின்னு சொல்கிறவர் இல்லை.
நீங்கள் விசுவாசிக்கிறவர் எவ்வளவு கேட்டாலும் அவர் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்றார்கள். இயேசு மனதுருகி இவங்க என்ன கேட்குறாங்க பாவம், வாழ்க்கை பூரா கண்ணை திறக்க முடியாதபடி, பார்வை இல்லாதபடி, கொஞ்சம் வெறும் இருட்டான ஒரு நிலைமையில் இருக்கிறது. இவங்களுடைய விருப்பம் என்ன? நாங்கள் பார்வை அடையணும், எங்கள் கண்களை திறக்கணும் அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன அர்த்தம்னு சொன்னால், நீங்கள் எங்கள் கண்களை திறக்க வேண்டும். யூ ஹாவ் டு டூ தட். நீங்கள் தான் திறக்கணும், உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லி அதனுடைய இம்ப்ளிகேஷன் அதுதான். அப்போது உடனே ஆண்டவர் என்ன செய்யறாங்களே, அவர்கள் கண்களை தொட்டார். இயேசு அவருடைய கண்களை தொட்டார். பிரச்சனைக்குரிய இடத்தை தொடுறாரு பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருக்குது, உங்கள் வாழ்க்கையில் எது பிரச்சனையாக கூட இருந்துட்டு போட்டுமே, என்ன வேணுமானாலும் இருக்கட்டும் பிரச்சனை, அந்த பிரச்சனையை ஃபிக்ஸ் பண்ணுங்க. இதில் எனக்கு ஒரு அற்புதம் வேணும், ஃபிக்ஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? ஆண்டவர் நோக்கி கூப்பிட வேண்டும். அதாவது ஜபிக்கணும், நல்லா ஜபிக்கணும். நெவர் திங்க் அபவுட் த சரௌண்டிங்ஸ். உங்கள் சூழ்நிலையை, உங்கள் சுற்றுப்புறத்தை குறித்து, மற்றவருடைய சிந்தனைகளை குறித்தெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, யோசிக்கக்கூடாது, சிந்திக்கக்கூடாது, சூழ்நிலைகளை பார்க்கவே கூடாது. ஒருவேளை உங்களுடைய ஜபங்களுக்கு போராட்டம் அதிகமாக இருக்குது, இடைஞ்சல் அதிகமாக இருக்குது, தடைகள் அதிகமாக இருக்குது, இடர்கள் அதிகமாக இருக்குன்னு சொன்னால் நம்ம செய்ய வேண்டியது ஒன்று தான், நம்முடைய வாய்ஸை ரைஸ் பண்ண வேண்டும். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு வாய்ஸை ரைஸ் பண்ணி ஒரு பாட்டு பண்ணால் பிடிக்காது, வாய்ஸை ரைஸ் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணால் பிடிக்காது, வாய்ஸை ரைஸ் பண்ணி நல்ல அபிஷேகத்தில் நிரம்பினா பிடிக்காது. ஏன்னா அவங்க எல்லாம் ரொம்ப டீசன்ட் கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு நினச்சிக்கிடுவாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து பலத்த சத்தத்தோடு ஜபிக்கிறாரு, வாய்ஸை ரைஸ் பண்ணுறவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்போ அந்த வாய்ஸை ரைஸ் பண்ணுறது என்னன்னு சொன்னால், உங்களோட ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணும், முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு இருதயத்தோடு, அப்படி அந்த மாதிரி ஃபுல் இன்வால்மெண்ட். அப்படி நம்ம வாய்ஸை ரைஸ் பண்ணும் பொழுது பாருங்களேன், அங்கே நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். உங்கள் விடாப்பிடியான வைராக்கியம் இயேசுவை நிற்க செய்கிறது. உங்கள் சத்தத்தை கேட்டு நிற்கிற இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதங்களை செய்வார் என்பதில் சந்தேகமில்லை. ஆகவே நாம் ஜபிக்க போகிறோம். ஆண்டவர் நமக்கு அற்புதங்களை செய்யும்படி நாம் ஜபிக்க போகிறோம். கண்களை மூடி ஜபிப்போமா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான வேளையில் என்னோடு இணைந்து ஜபிக்கிற இந்த அன்பான பிள்ளைகளுக்கு அவர்கள் இந்த ஜபத்தில் கேட்கிற எல்லா காரியங்களையும் நீங்கள் அற்புதமாய் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜபிக்கிறோம். அந்த 2 குருடர் மீது மனதுருகி அவங்களுக்கு பார்வை கொடுத்திர, அதுபோல எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே என்னென்ன காரியங்களிலே அற்புதங்கள் வேண்டுமோ அது எல்லாவற்றையும் இன்று செய்து தாரும். அற்புதம் செய்யும், அதிசயங்களை செய்தலும், மகிழ்ச்சி படுத்தும். உம்முடைய கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். பாதுகாத்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, நாம் ஆண்டுடைய சமூகத்தில் அற்புதமான ஒரு ஜெபத்தை செய்திருக்கிறோம். கர்த்தர் மெய்யாகவே பெரிய காரியங்களை செய்ய போகிறார். தைரியமாயிருங்க, மகிழ்ச்சியோடு இருங்க, விசுவாசமாயிருங்க. ஆண்டவரிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.